ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், அதுவும் ஃபயர் வெண்டைக்காய் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா ஃபயர்னு சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் ஏன்டா இவன் ஃபயர் சொன்னான்னு. வாங்க அந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம எப்படி செய்யதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு பசி ஓவராக எடுத்துச்சு, அதனால் எதனா ஒரு பொரியல் கட்டாயமாக செய்யறதுனால வெண்டைக்காய் பொரியல் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அதில் கடுகு ஆட் பண்ணி ஆயிடுச்சு. நல்லா தீயும் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ கடுகு ஆட் பண்ணோன்னே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்களா, ஃபயர் இதுக்கு தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஃபயர்னால் என்னென்னு. அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். ஃபயருக்கு முன்னாடி ஏன் சொன்னால் இது தான் ஸ்டார்டிங்கில் ஃபயரோடு இருக்கணும் ஒரு பொரியல்னால் நாங்கள் அப்படி ஒரு ஃபயர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயமும் ஆட் பண்ணிட்டோம், கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கிடணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேச்சுலர் சமையல் செய்ய தெரியும், பட் அவ்வளோவா கிடையாது. பட் நாங்கள் ஒரு பேச்சுலராக செய்கிற ஒரு சமையலுங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் கண்டிப்பாக இது கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள். நல்லா வதக்கிங்க. எவ்வளோ நம்ம வதக்குறோமோ, எவ்வளோ வெங்காயம் செவக்குதோ, ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ தரும். பச்சை வாசனை எல்லாமே போயிட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கும் பசி எடுத்துச்சுங்க, அதனால் நாங்களும் சீக்கிரம் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு கடகடன்னு முடிப்போம்னு சொல்லிட்டு கடகடன்னு தீயை வச்சிரும். இப்போது தக்காளியை ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துச்சு, தக்காளியை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா கொஞ்சம் இதாகணுன்னா கொஞ்சம் நேரம் ஃபயர் இதாகட்டுங்க, விதக்கிட்டோம். அது அந்த தக்காளி பச்சை ஸ்மெல்லு போன பிறகு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூளை ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப சாப்பிட்றவங்க லைக் பண்ணுறவங்க ரொம்ப ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு திட்டமாக இருக்குன்னா நாங்கள் 3ஓடு நிறுத்திட்டோம். அடுத்து வெண்டைக்காவை, ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா சேவந்து மஞ்சள் இதெல்லாம் போட்டு மிளகாயெல்லாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்னா வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க. அது பிரெயினுக்கு எல்லோரும் முன்னாடி சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லதுன்னு. அது உண்மையான பொய்யா தெரியல, இருந்தாலும் நீங்கள் வெண்டைக்காயை ஒரு வெஜிடபிள்லேருந்து உடம்புக்கு நல்லது தான். கண்டிப்பாக எதனா ஒரு வெஜிடபிளை கட்டாயமாக நம்ம சாப்பாடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம உப்பும் ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ போகிற உப்பு தான், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போதில்லை. அதனால் நல்லா வதக்கிங்க. அடியிலையும் தீ பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கினே இருங்க. இப்போ நம்ம இது பொரியலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு 6 பேர் இருக்கிறதுனால நாங்கள் இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நாங்கள் ஒரு கிரேவியாக ஆக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி காரக்குழம்பு வச்சோமோ அதே மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணோம். ஆனால் இது காரக்குழம்பாக வராதுங்க. கண்டிப்பாக இது ஒரு கிரேவி வெண்டைக்காய் பொரியல் கிரேவி. பாருங்கள், நீங்களே ஒரு தொக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நல்லா கொதிக்க விட்டுட்டோம் நாங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் வேண்ட கலர் இப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினோன்னே அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டோன்னே உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு ஸ்மெல்லும் நல்லா வரும். ஏன்னா இது முழுக்க ஒரு பேச்சுலர் செய்கிற ஒரு சமையல். டைமும் நல்லாயிருக்கும் நல்லாலையோ இந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. நாங்களும் செய்கிறோன்னு நீங்கள் எங்களை என்கரேஜ் மட்டும் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம், எல்லாமே சுண்டி இப்போ ஒரு கிரேவியாக வந்துச்சு. பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளானதாக ஒரு இது யார் வேணால் செய்யலாம். எல்லாத்துக்குமே தேவையானது வெங்காயம், தக்காளி, கடுகு இது இருந்தாலே போதுங்க. எந்த ஒரு சமையலும் செய்யலாம். வெண்டைக்காய் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.